கெத்தாக சட்டசபை வரும் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் தான் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தொடரிலுமே ஆளும் திமுகவிற்கு எதிராக கேள்விகளை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆளும் திமுக செய்த வேலைகள், மக்களுக்கு அளித்த துரோகங்கள், அதேபோல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஏமாற்றங்கள், கரூர் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கொள்கை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அதாவது ஆளும் கட்சி சட்டமன்றத்தில் விவாதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த வேளையிலே நேரலை என்பது எந்த நேரலையிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேரலை என்பது ஓடிக்கொண்டிருக்கும். அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ அது எதிர்க்கட்சியை சேர்ந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அனைவரும் யாராவது ஒரு நபர் கேள்விகளை எழுப்பி பேசும்போது பார்த்தீங்கன்னா நேரலை என்பது துண்டிக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். காரணமாக தான் நான் சட்டமன்றத்திலே எது பேசினாலும் நேரலையிலே வெளிவரப்போவது கிடையாது, நேரலை துண்டிக்கப்பட்டுவிடும், அதன் காரணமாக நான் பொதுவெளியிலே பேசிக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். அதுமல்லாமல் அதிமுக கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் சட்டமன்றத்திலே அமளி என்பது ஏற்பட்டு அதன் காரணமாக அதிமுக வெளிநடப்பு செய்வதும் அதிமுக வெளியேற்றப்படுவதும் தான் ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கரூரிலே 41 மரணங்கள் என்பது நிகழ்ந்தது. அந்த 41 மரணங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு என்பதுதான் இருப்பதாக நமது எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு அச்சங்களை தெரிவித்திருந்தார். அதை பற்றின கேள்விகளும் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு சரியான பதில் என்பது கிடைக்கவில்லை. அடுத்த கட்டமாக அதிமுகவிற்கு வெளியேற்றப்பட்டது. அது கருப்பு பட்டை அணிந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புறம் கருப்பு பட்டை அணிந்து வந்தாங்க. அந்த கட்டை என்பது அந்த 41 குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையிலே, அந்த 41 மரணங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறம் கருப்பு பட்டை அணிந்து வந்தார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்பொழுது நடந்தாலும் கெத்தாகத்தான் சட்டமன்றத்திற்கே உள்ள பெற ஆரம்பிக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, அதிமுக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு திமுகவினராலே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய முதல்வர் வேட்பாளராகவும் அதே போல தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் இருக்க போகிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். அதுலயும் கூடுதலாக பாத்தீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலே எப்படியாவது அதிமுக ஜெயித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஆனால் தொண்டர்களே மிகப்பெரிய அளவிலே அதாவது எடப்பாடிக்கு எதிராக திரும்புவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.